நல்ல முடிவு வரும்னு சொல்றாரு. அப்புறம் அவர் சொல்றத வார்த்தை தான் நான் உங்களுக்கு திருப்ப சொல்றேன். நீங்களும் அது மாதிரி நல்ல முடிவுக்காக காத்திருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் நல்லபடியா வந்து அது அப்படித்தான் தெரியுது. வேற இல்லைனாக்கா இப்படி சொல்லுவாரா? நல்ல செய்தி வரும்னு சொல்லுவாரா? அதை பத்திலாம் நாங்க கேட்க முடியாதுங்க. அவர் நண்பர் என்ற முறையில பேசியிருக்கிறாரு, அதை பத்திலாம் நாங்க ஐயா கிட்ட கேட்க முடியாது. அதான் போய் மாநாட்டு வேலையை பாருங்க, இங்க ஏன் டெய்லி வந்து நிக்கிறீங்க அப்படின்னு தான் சொன்னாரு. நன்றியா. அப்பாவுக்கும் பிள்ளைக்குள்ள ஒரு சமரச உறவு ஏற்பட்டு நம்பலாமா? ஏங்க நம்பிக்கையோட தாங்க வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாம எதுங்க வாழ்க்கை சொல்லுங்க பாப்போம். பாட்டாளி மக்கள் கட்சியோட முக்கிய தலைவர் அவரு, எதிர்கால தலைவர் அன்புமணின்னு சொல்றீங்க. அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணுமே ஒத்துமே இருக்கணும். அதுக்காக தானே நேற்று வந்துட்டும் போயிருக்காரு, அதுக்காக தானே வந்துட்டு போயிருக்காரு. அதெல்லாம் வந்து ஏங்க நல்ல செய்தி வரும்னு ஐயா ஒரே வரியில சொல்லிட்டாரு. அததான் நாங்க கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்றோம். சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டேன்னு சொல்றாங்க. ஆமா, எல்லாரும் தான் செஞ்சு சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறோம், அதுல ஒன்னும் சந்தேகம் வேணாம். சரிங்க, ரொம்ப நன்றி. ஏற்பட்டிருக்கு சார், நாங்க அதெல்லாம் கேட்க முடியாது சார். இல்ல அவரு நீண்ட கால நண்பர் என்ற முறையில வந்தாரு, பேசினாரு, போனாரு. நாங்க அதை பத்தில நாங்க மாநாட்டு பத்தி தான் பேசிட்டு வந்தோம். ஏன்னா அதுக்கான என்ன ஏற்பாடு பண்ணீங்க, போயிட்டு அந்த வேலையை பாருங்க, இங்க பாத்துட்டீங்களா, போங்க போயிட்டு அந்த வேலையை பாருங்க அப்படின்றாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.